11:27 சொல்லுது, நீங்கள் ஜெபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்பது உண்டு, எல்லாருக்குள்ளேயே ஜெப வாழ்க்கை உண்டு. பல காரியத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்பது உண்டு. திருமணத்திற்கு ஜெபிப்பது உண்டு, பிள்ளை படிப்புக்கு ஜெபிப்பது உண்டு, பல வியாதிகளுக்காக ஜெபிப்பது உண்டு. ஆனா பைபிள் சொல்லுது, நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் ஜெபம் பண்றீங்க. ஆனா அதெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் அதை ஆண்டவர் அப்படியே செய்வார் என்று நீங்க எல்லாரும் விசுவாசிங்க. பைபிள் சொல்லுது. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஜெபம் இருக்கலாம், நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற காரியத்திற்கு தேவன் பதில் தருவார் என்று நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னாலேயே, நான் ஜெபிக்க போறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்துல பதில் தருவார், நான் ஜெபிக்கிற ஏறெடுக்கிற காரியத்துல தேவன் எனக்கு உதவி செய்வார் அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் விசுவாசிக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. சோ எபிரேயர் 11:6 பைபிள் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிறவர் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் நம்ம எல்லாரும் விசுவாசிக்கணுமா? ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிற வாழ்க்கையில யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் தேவ சமூகத்துல நம்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் பதில் தருவார் என்பது சந்தேகம் இல்லை.